உன்னுடைய பாஸ்டர்ஸ், உன்னுடைய எல்டர்ஸ், உன்னுடைய பேரண்ட்ஸ், ஃபேமிலி, இவங்க எல்லாருமே ரிசோர்ஸஸாக மட்டும்தான் ஆக்ட் பண்ண முடியும். சோர்ஸ் எப்பயுமே காட். இவங்க மூலமாக காட்ஸ் பிளான் உன் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இவங்க மூலமாக காட்ஸ் பிளான் உன் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, உன் மூலமாகவும் காட்ஸ் பிளான் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்டிமேட்டாக சோர்ஸ் தான் மேட்ரு. சோர்ஸில் கனெக்ட் ஆகிக்கிட்டா ரிசோர்ஸஸ் யாராக வேணா இருக்கலாம், காட்ஸ் பிளான் உன் வாழ்க்கையில் அப்ளை ஆகிறதுக்கு அது போதும். வெல்கம் பேக் டு த கிளாஸ் ரூம். வி ஆர் டீலிங் வித் ப்ரீ-மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ். வாங்க தொடர்ந்து படிக்கலாம். அண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், ஃபேமிலி, பாஸ்டர்ஸ் இவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். ஒருவேளை நம்ம காட் கூட கனெக்ட் ஆகி மிச்சம் உள்ளவங்க கனெக்ட் ஆகாமல் இருந்தால்? ஆமாண்ணா, இவங்க சொன்னது கரெக்டு. நம்ம மட்டும் எசப்பாக்கு கனெக்ட் ஆகி இவங்க எடுக்கிற டிசிஷன் ராங்காக இருந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? இது நிறையா வீடுகளில் நடக்கிற ஒரு விஷயம். சில நேரம் அப்பா அம்மா கனெக்ட் ஆகாமல் சில முடிவுகள் எடுப்பாங்க. சில நேரம் அவங்க எடுக்கிற முடிவுகளில் அவங்களுக்கு வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கும். சில மேலே உள்ள ஹையர் அஃபீஷியல் கேட்குறாங்கன்னா மறுக்க முடியாமல் ஒத்துப்பாங்க. மறுக்க முடியாத சில ஆட்கள் இருப்பாங்க. சில நேரம் நமக்கு மூத்தவங்க பாஸ்டர் சொல்லிட்டாங்க, மறுக்க முடியலையேன்னு ஒத்துப்பாங்க. சொத்து இருக்குது, நல்ல ஃபேமிலி, அங்கே போய்ட்டு நம்ம பிள்ளை நல்லா இருப்பான்ட்டு சில நேரம் அந்த பணத்தை பார்த்து ஆசைப்பட்டு பிள்ளையை அனுப்பிவிட்றவங்க இருப்பாங்க. ஜாதி, நம்ம ஜாதியில் ஒரு பிள்ளை கிடச்சிட்டு இதை விட்டால் நம்ம ஜாதியில் வேறு பிள்ளை கிடைக்காதன்னு ஜாதி பார்த்து கொண்டு போகலாம். இது எல்லாமே காடோட கனெக்ட் ஆகி எடுக்கிற டிசிஷன்ஸ்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஃபில்டரிங் மெத்தடே காட்லியாக இல்லை, ஐ மீன் பிப்ளிக்கலாக இல்லை. அதை தாண்டி சில நேரம் பேரண்ட்ஸ் முடிவெடுத்து அது தப்புன்னு தெரிஞ்சும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் கனெக்ட் ஆகியே வேஸ்ட்டுன்னு யோசிக்க வைக்குதில்ல? ஆனால் வேஸ்ட் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் தப்பாக முடிவெடுத்தாலும் நீ கனெக்ட் ஆகியிருக்கிறப்போ உனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நீ ஏசப்பாவோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டேன்னா இவங்க தப்பாக முடிவெடுத்து ஃபோர்ஸ் பண்ணாலும் அது ரெண்டு ரூட்டில் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இவங்க ஃபோர்ஸ் பண்ணுற அந்த அலையன்ஸை, அந்த சம்மதத்தை இவங்களே வேண்டான்னு முடிவெடுக்கிற மாதிரி காட் மாற்ற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க எடுக்கிற முடிவு தப்பாக இருந்தாலும், அந்த தப்பான சாய்ஸே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு நிலைமை வந்தாலும் காட் அதை அப்படியே மாற்றி விட்ருவாங்க. உனக்கு அந்த லைஃப் நல்லாயிருக்கும். எல்லா நேரமும் காட் அதை அவாய்ட் பண்ணி விட்ருவாங்க. அம்மா அப்பா தப்பாக முடிவு எடுத்தால் அதை கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ணா, புரியலண்ணா. ஒரு ப்ராப்ளம் வர்றப்போ நீ காடோட கூட கனெக்ட் ஆகிருக்கும்போது உனக்கு ரெண்டு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, காட் அந்த ப்ராப்ளமை உனக்கு வர விடாமல் தடுத்துருவாங்க. இல்லைன்னா காட் அந்த ப்ராப்ளமில் உனக்கு கூட இருந்து மாற்றி விட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அவங்க ராஜாவை வணங்காதனால, கதை தெரியும்ல எல்லாருக்கும், கொண்டு போய் எரிகிற அக்கினி சூளையில் கொண்டு போய் போடுறாங்க. அவங்க இவ்வளோ ரொம்ப பயஸாக, ரொம்ப பயபக்தியோடு கூட ஆண்டவரை சேவிச்சாங்க. ஆண்டவர் அவங்கள காப்பாற்றினாரா? காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்? அக்கினி சூளைக்கு போக விடாமல் அவங்கள தடுத்து காப்பாற்றினாரா, இல்லை போடாலும் அது உன்னைய பாதிக்காதுங்கிற மாதிரி காப்பாற்றினாரா? இதே தான். சில நேரத்தில் சில ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ, சில தப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறப்போ அது உங்ககிட்ட வர விடாமல் சில நேரம் ஆண்டவர் தடுத்துருவார். சில நேரம் அது வந்தாலும் அந்த தீமை உனக்கு நன்மையாக மாறிடும். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுக்கு ஒரு தீமை வருது. என்ன தீமை? சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த தீமையை
இவர் இங்கே கனெக்டாக இருக்கிறார் யோசேப்பு, காடு மாற்றி விட்டாரா மாற்றி விடலையா? சில நேரம் உனக்குன்னு இருக்கிற அக்கினி சூளையை ஆண்டவர் தூக்கிடுவார். சில நேரம் நீ அக்கினி சூளைக்குள்ளே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடே அப்படின்ட்டு போயிடுவார். ஒன்றையும் அது பாதிக்காது. உண்மையாக சொல்கிறேன், பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தவறான காரணங்கள் அடிப்படையில் பிள்ளைங்களுக்கு வரன் பார்த்து சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஸ்டில் இவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்க. இவர்கள் தெரியாமல் செய்கிற தீமையும் உனக்கு இவர் நன்மையாக மாற்றிடுவார். ஸோ தீமையை நன்மையாக மாற்றுறவர். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க ஒரு டிசிஷனை தப்பாக எடுத்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் காடோட கனெக்ட் ஆனதுனால இந்த தப்பான விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக மாற்றிடுவார். ஆனால் பின்னாடி எப்படி ஆயிரும்னா, நாங்கள் சொன்னதை நீ கேட்டனால தான் நீ நல்லா இருக்கேன்னு கிரெடிட் சொல்லணும் பேரண்ட்ஸோ இவங்களோ எடுக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க பண்ண தீமையை ஆண்டவர் மாற்றிட்டாரு, அதுக்காக இவங்க பண்ணது கரெக்டு அப்படின்னு ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க முடியாது. அப்படி பேசுகிறவங்க இருக்காங்க. உண்மையிலே தப்பாக ஒரு முடிவு எடுத்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, கட்டாய திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளைங்க மேலே இருக்கிற இரக்கத்தினால அவங்க வாழ்க்கையை ஆசீர்வச்சிருப்பாரு. வேற எந்த தீமையும் அவங்கள அட்டாக் பண்ணாமல் பாதுகாத்திருப்பாரு. எப்படி ஆயிரும்னா, அன்னைக்கு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தது அவள் கேட்டனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கா. பக்கத்து வீட்டில் பேசுவாங்க, அன்னைக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க அவள் கேட்டா, இன்னைக்கு அவள் நல்லா இருக்கா, நீ அதே மாதிரி பண்ணுன்னு இவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ் மாறுது. கிரெடிட் யாருக்கு போகுது? ஒன்றும் பண்ண முடியாது, பேசிட்டு போகிறாங்க. அண்ணா இங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்னு ஒரு ஆன்சர். எல்லா குவெஸ்டின்ஸுக்கும் அப்படி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அப்படி நெஞ்சில் பதிகிற மாதிரி பச்சைக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் பக்கம் நியாயமாக தோன்ற ஒரு விஷயம் இன்னொருத்தர் பக்கம் அதை ஹெல்ப் பண்ணாது. ஒருத்தருக்கு சரின்னு செட் ஆகிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு தப்பாக மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேள்வி கேட்குறேனே, இன்ஜெக்ஷன் போடுறது தப்பா? என்னென்ன கேள்வி இது? இன்ஜெக்ஷன் போடுறதுல என்ன தப்பு? கரெக்டு தானே? ஸோ இன்ஜெக்ஷன் போடுறதுல தப்பு இல்லை, கரெக்டு. ஒரு கேள்வி கேட்ட உடனே நீங்கள் ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறீங்க, டக்குன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. இன்ஜெக்ஷன் போடுறதுல என்ன தப்பு, கரெக்டு தான் சொல்லிட்டீங்க. சரி வாங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம். ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து உங்களுக்கு போட சொல்கிறேன், போட்டுப்பீங்களா? ஸோ ஊசி போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அது யார் போடுறா? அதே ஊசி ஒரு டாக்டர் கையில் இருந்தால், ஸோ யார் போடுறாங்கிறது முக்கியம், யாருக்கு போடுறாங்கங்கிறது முக்கியம், உள்ள என்ன மெடிசின் இருக்குங்கிறது முக்கியம். இந்த மெடிசின் பேஷண்ட்டுடைய உடம்புக்கு அது செட் ஆகுமா, இதெல்லாம் யோசிக்கணும். இன்ஜெக்ஷன் போடுறது கரெக்டுன்ட்டீங்க, இன்ஜெக்ஷனுக்குள்ளே போதை மருந்து இருந்தா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆன்சர் கொடுக்குறப்போ ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆன்சர் கொடுத்துட்டா, இன்னைக்கு சிலர் முட்டாள்தனமாக சூஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. உன் லைஃப்பில் நீ முடிவு எடுத்தாலே அது தப்பாக தான் இருக்கும், உன் அப்பா அம்மா முடிவு எடுக்கிறத கேளு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆன்சர் கொடுத்துட்டா, சில வீடுகளில் மெச்சூரிட்டி இல்லாமல் டிசைட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. பெற்றோர்களை விட மெச்சூர்டாக யோசிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால நீ முடிவெடுத்தா கரெக்டாக தான் இருக்கும், நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா, முட்டாள்தனமாக யோசிக்கிற முட்டாள்தனமாக முடிவெடுத்து நாசமாக போகிற வாலிபர்களும் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆன்சரை இந்த விஷயத்தில் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷன் வேறு வேறு மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் சூஸே பண்ணக்கூடாது. ஈசாக்கை பற்றி சூப்பராக சொன்ன ஜேம்ஸ், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பையனுடைய சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஒரு பையனுக்கு அப்பா அம்மா இல்லை, தவறிட்டாங்க, இல்லைன்னா ஃபேமிலி மொத்தமாக அவனை ஒதுக்கிட்டாங்க, அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறான், வேலை பார்க்குறான்னா,
யார் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பா? ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவன் லைஃப் பார்ட்னரை அவனே சூஸ் பண்ணிக்கிட்டா தப்பா? அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ பண்ணிக்கிட்டாங்க. அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் சூஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உங்கள் கொள்கை என்னாச்சு? ஸோ ஜென்ரலாக ஒரு ஆன்சர் கொடுக்கவே முடியாது. ஸோ ஒவ்வொருத்தர் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஆட்கள் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுறதில்ல, ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறதில்ல, ஒரே மாதிரி சூஸ் பண்ணுறதில்ல, ஒரே மாதிரி பேசுகிறதில்ல. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒரே லைனில் ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் இப்படி ஒரு வீடியோ சீரீஸ் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீடியோவில் பேசிட்டு போயிடலாம். ஆனால் அது பத்தலை. நிறைய ஆங்கிள் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட் கவர் பண்ண வேண்டியிருக்கு. சாய்ஸ் தப்பாக போயிடக்கூடாது. அண்ணா, லைஃப்பில் எல்லாமே காட்ஸோட பிளான் தானே. இதில் யார் என்ன தப்பு பண்ணால் என்ன, எல்லாமே அல்டிமேட்டாக காடோட பிளான் தானே. அப்படியா? நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாமே காட்ஸ் பிளானா? தேவ சித்தம் மட்டும் தான் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கா? சரி, யூதாஸ் ஏன் சூசைட் பண்ணான்? அதுதான் யூதாஸை குறித்து காட்ஸ் பிளானா? ஒவ்வொருத்தர் தப்பு பண்ணுறாங்களே, விபச்சார பாவம் பண்ணுறாங்களே, அவங்கள குறித்து அதான் காட்ஸ் பிளானா? தாவீது பத்சேபால் கூட பாவம் பண்ணாரே, அதான் காட்ஸ் பிளானா? காட் அவங்க நினைக்கிறத மட்டுமே நீங்களும் நானும் செய்யணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. நடக்கிற எல்லாமே தேவ சித்தம் தான் அப்படின்னா நமக்கு எதுக்கு வில் பவர்னு ஒன்று ஆண்டவர் கொடுத்தாரு? அப்போ ஆதாம் ஏவாள் காட் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம போய் அந்த புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசிச்சது காடோட சித்தமா? ஆனால் நமக்கு வில் பவர் கொடுத்தா தப்பு பண்ணுவோன்னு தெரிஞ்சுமே ஆண்டவர் நமக்கு ஏன் வில் பவர் கொடுக்கணும்? ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். புரியல? அன்புனா என்ன அப்படின்னு 1 கொரிந்தியர் 13 படித்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட டெஃபினிஷன் இந்த வேர்டு, லவ் இஸ் நாட் செல்ஃப் சீக்கிங். செல்ஃப் ஒப்பீனியனை இம்போஸ் பண்ணாது. நான் உன்னை படைத்தேன், அதனால் நான் சொல்கிறதபடி தான் நீ செய்யணும் அப்படின்னு காட் அவங்களுடைய பிளானை இம்போஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம மேலே அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. வில் பவர், சுயமாக சிந்திக்கிற திறன், அதை கொடுக்கலன்னா மனுஷங்க எல்லாருமே ஒரு ரோபோட் மாதிரி தான். அவர் ப்ரோக்ராம் பண்ணி விட்ட மாதிரி நம்ம எல்லோரும் அப்படியே நடந்து போயிட்டுருப்போம், இந்த இதை செய்வோம். அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. பட் வில் பவரை கொடுத்து சுயமாக சிந்திக்க வச்சு அப்போது நம்ம காடை சூஸ் பண்ணுறோமா மற்றதை சூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் காடுடைய லவ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன சொன்னேன்? நான் நினைக்கிற மாதிரி தான் நீ பேசணும், நான் நினைக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது இல்லை? லவ் இல்லை. காட் அதே மாதிரி தான். ஹி லவ்ஸ் அஸ் ஸோ மச். அதனால தான் சில நேரம் பாருங்கள், நாம் சில நேரம் தப்பாக சூஸ் பண்ணுவோம். அப்போ கூட ஆண்டவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். மேபி அந்த முடிவு தப்பு, காட் வச்சிருக்கிற சாய்ஸ் பெட்டர் அப்படின்னு நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கிற மாதிரி சில சிச்சுவேஷன் அனுமதிப்பார். ஐயோ இது நல்லது நினச்சிலாம் வந்தோம், தப்பாக இருக்கே அப்படின்னு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும், நம்ம நல்லது நினச்சி போகிற இடத்துல ப்ராப்ளம் வந்துடும். நம்ம எப்படி எடுத்துப்போம்? காடுக்கு கீழ்ப்படியில், காட் நம்மளை பனிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை, அந்த டைம் காடுடைய சாய்ஸ் பெட்டர் அப்படின்னு நாம் சூஸ் பண்ணி இங்கே வர்றதுக்கு காடு கொடுக்குற ஒரு சாய்ஸ், அவர் கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லா இடத்துலையுமே ரொம்ப கிளியராக டிஸ்பிளே ஆகிறது காட்ஸ் லவ் ஃபார் அஸ். அதனால தான் இந்த சாய்ஸ் தான் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு வலுக்கட்டாயமாக காட் இங்கே நிற்க மாட்டார். என்ன நடந்தாலும் என் பிளான் தாண்டான்னு கிடையாது. அவர் பிளான்ல இருந்து நோ சொல்லிட்டு நீயும் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது, உன் அப்பா அம்மாவும் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது, இவங்க மூலமாகவும் அந்த முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாய்ஸ், இட்ஸ் அ சாய்ஸ். நீ சூஸ் பண்ணலாம், உன் அப்பா அம்மா சூஸ் பண்ண விடலாம், உன் பாஸ்டரை சூஸ் பண்ண விடலாம். எல்லாத்துக்கும் மேலே கரெக்டாக இருக்கணும் 100%. உன்னுடைய சார்பில் காடை சூஸ் பண்ண விடு. காட்ஸ் சாய்ஸ் எப்பயுமே உன்னோட சாய்ஸை விட பெட்டராக இருக்கும். சில நேரம் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்,
சில நேரம் நீ ஆண்டவருடைய சாய்ஸுக்காக விட வேண்டியிருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சில நேரம் காட்ஸ் சாய்ஸுக்காக உன் அப்பா அம்மா விட வேண்டி வரலாம். காட்ஸ் சாய்ஸ் வேணுமா, உன்னோட சாய்ஸ் வேணுமா? காட் சாய்ஸ்க்காக நம்ம ஆசைப்பட்டதை விட்டு கொடுக்கணும்னு எதுக்கு காட் நினைக்கிறாரு? நம்ம பையன் ஆசைப்பட்டுட்டான்னு அதை நம்ம கொடுக்கலாம்ல. அவ்வளோ செல்ஃபிஷாக நம்ம காடு. ஓகே, நல்ல கொஸ்டின். தொடர்ந்து படிப்போம் அடுத்த கிளாஸில். ஸ்டே டியூன்ட். until then, bye bye. This is Fini signing off. ஞானம், அறிவு, புத்தி. இங்கிலீஷில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் தான் விஸ்டம், நாலெட்ஜ், அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது இதனுடைய தெளிவான டெஃபினிஷன் கிடையாது. பட் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன்.